வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. புதனை ராசிநாதனாகவும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 4 பாதங்களையும், சித்திரை 1, 2 பாதங்களையும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் சிறந்தவர்களாக விளங்குவீர்கள். உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே கேது, 6இல் சனி, 7இல் ராகு, 9இல் செவ்வாய், குரு, 11இல் புதன், 12இல் சூரியன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். ஆவணி 10இல் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளும், செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும், ஆவணி 15இல் புதன் 12ஆம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்தில் சனி, குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவான பலன்கள்: உங்கள் வருவாய் சீரானதாக இருக்கும். ஜீவன தொழில்கள் வருவாயை அதிகம் கொடுக்கும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களால் உங்கள் வருவாய் முழுவதும் செலவாகி கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். செலவுகள் அதிக கவனம் செலுத்துங்கள். உடல்நிலையை பொறுத்தவரை எலும்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். துணையுடன் உடல்நிலையில் கவனம் வேண்டும். மருத்துவ செலவுகளை சந்திக்கலாம், கவனம் வேண்டும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். துணையின் மூலமாக எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை சந்திக்கலாம். குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலை செய்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். செய்யும் வேலைகளை சிறப்பாக செய்து பாராட்டை பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். வருவாய் சீரானதாக இருக்கும். ஜீவன தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரித்த போதிலும் உற்பத்தி செலவுகள் கூடும். உற்பத்தி பொருட்களை போதிய விலை கிடைக்கும், ஆனாலும் போதுமானதாக இருக்காது. சிலருக்கு தொழிலை விஸ்தரிக்க தேவையான பண வசதி ஏற்படலாம். கலைஞர்கள் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வருவாய் பின்னடைவு ஏற்படலாம். வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். அதிக முயற்சிகளே வெற்றியை தேடித்தரும். அரசியல்வாதிகள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெகுஜன ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் வாக்கு வன்மையால் நன்மதிப்பை பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த மாதம் கலவையான பலன்களை பெறவிருக்கிறீர்கள். வெகு சாதாரணமானதாகவே இந்த மாதம் கடந்து போகும். உங்கள் நற்பலன்கள் மேலோக்கி கொள்ள கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. கடவுள் அருள் உங்கள் பக்கம்.